ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஜோடி ஆர் யூ ரெடியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஷோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மணிகண்டா ஜாஸ்மின் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸு, சும்மா தாறுமாறாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் வந்தது நம்ம பிரதீப் அண்டு பிரியங்கா, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரும் சும்மா சொல்லக்கூடாது, மணிகண்டா மாதிரி அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பையனுக்கு நல்லா அந்த பேர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும். ஆமாம், பரவாயில்ல, சரி, ரைட், ஓகே. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது அதுதான். ஆனால் விட்டுருந்தாங்கன்னா தான் ரொம்ப பேர் ரொம்ப இதாக இருந்திருக்கும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு பேர் என்ன, ராணிகுமாரி அபினவ், அவங்களையும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் கெட்ட பேர் கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது வந்து டைரக்டர் வந்து பேலன்ஸ் பண்ணுறாருன்னு தோணுது அவங்களுடைய அந்த எபிசோடெலாம் பார்க்கும்போதில். ஏன்னா கெட்ட பேர் கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கஷ்டமாயிடும். இப்போ இந்த பையனுக்கு என்ன குறைச்சல்னு சொல்லி 4 பேர் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பையன் நல்லா தானே பண்ணான், என்ன கலரு இதனால இதுன்ட்டிங்களோ அப்படி இப்படின்னு யாராவது கேட்பாங்க. யாராவது ஏதாவது நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது அது ஒரு வெளியே போனாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரீமார்க் மாதிரி ஆகி போயிடும். இன்னும் அந்த பையனுக்கு என்ன, உனக்கு என்ன, அவ்வளோக்குள்ள நீ யாராவது யாராவது ஒருவேளை யாராவது கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். கேட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி இன்சல் ஆகிற மாதிரி ஒரு இது மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால வந்து அந்த பொண்ணு நல்லா அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நல்லா தான் பண்ணுது. ஆனால் ஃபுல்லாக வந்து என்ன சிம்னாட்டிக்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதான். டான்ஸுன்னு பார்த்தா கம்மி, சிம்னாட்டிக்ஸ் அதிகம். மற்றபடி அவங்க இதில் வந்து யார், மணிகண்டா அண்டு அந்த பையன் பிரதீப், அவங்க இதில் வந்து டான்ஸு இருந்துச்சு, சிம்னாட்டிக் ரெண்டுமே இருந்துச்சு. ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது ஒரு முக்கியமானதில் வந்து சிம்னாட்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவங்க இதில் ஒரு சிம்னாட்டிக்ஸ் அதிகமாக, அதை டான்ஸோட அதிகமாக இருந்தது அபினவ். அவங்க இதில் வந்து ராணிகுமாரி அவங்கள வந்து அதிகமாக அதான் இருந்துச்சு, சிம்னாட்டிக்ஸாக இருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்தது வந்து நம்ம அவங்க பேர் என்ன, விஜய் அண்ட் ஸ்ரேயா, அவங்க வந்து டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த சிம்னாட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனால் அதனால தான் ஒருவேளை அவங்க வந்து எல்லாம் கொடுத்தாங்களா வந்து. ஏன்னா கடைசியில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடு இல்லை. ஓரளவு நல்லா ஆரம்பத்தில் அப்படியே வந்த இது வந்து கடைசியில் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. டான்ஸை பொறுத்தவரைக்கு டவுன்னா அந்த டவுனான ஒரு சுச்சுவேஷன் வந்தவங்க தான் டவுன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஸ்பீடான இடத்துல வந்து டவுனாக ஆடினாங்கன்னு வச்சுங்களேன், அது பார்க்க நல்லா இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம டான்ஸ் ஆடினது இல்லை, ஆனால் வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம தானே பார்க்குறோம் இல்லையா, மக்கள் நம்ம தானே பார்க்குறோம். நமக்கு வந்து என்ன இந்த இடத்துல இந்த பொண்ணு இப்படி ஸ்லோவாக ஆடுதுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி 2 பேரும் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் அதையும் சொல்லிட்டு அவங்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ஷிதான் ஒரு பொண்ணு வந்தாங்களா, அவங்களுக்கும் இந்த மாதிரி இதை வந்து இதுதான் வந்தாங்க, எல்லோ இதான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2 பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா ஆடலன்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஆடினாங்க, இன்னும் பெட்டராக ஆடிருக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு சுற்று தானே, அதுக்குள்ளே என்ன ரொம்ப போட்டுக்கிட்டு புளியெல்லாம் முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. சண்டி மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவரும் பார்த்துக்குறாரு இல்லையா. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து விட்டு டக்குன்னு போய்தோணும் மாட்டார், நல்லா சப்போர்ட்டும் கொடுப்பாரு. அதனால் அவரும் பார்க்கலாம். ஆனால் என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கும் கொடுத்தது வந்து எல்லாம் கொடுத்துருக்க போல, ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டினால உங்களுக்கு க்ரீன் கொடுத்துட்றோன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எனக்கு பார்த்துருக்கும் போல, நிகழ்ச்சி பார்த்துருக்கும் போல அப்படி தான் தோணுச்சு. ஏன் எல்லாம் கொடுத்தாங்க, க்ரீன் கூட கொடுத்துருக்கலாமே. க்ரீன் வந்து ஒரு வாட்டி நாங்கள் கொடுக்குறோம், க்ரீன் தான் கொடுக்குறோம், ஆனால் அடுத்த வாட்டி இந்த மாதிரி இது பண்ணாதீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு 2 பேரும் இதுவும். அந்த பொண்ணுதில் வந்து யார், ராணிகுமாரி, அவங்க இதில் வந்து வெறும் சிம்னாட்டிக்ஸ் தான் இருந்துச்சு. டான்ஸுன்னு பார்த்தா டான்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் எனர்ஜி இருந்துச்சு. அவங்க சிம்னாட்டிக்ஸ் பண்ணியும் அவ்வளோ சிம்னாட்டிக் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது, எனர்ஜி இருந்துச்சு, இல்லை அதை குறை சொல்லக்கூடாது. டான்ஸுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன, டான்ஸ் தானே. அது வந்து டான்ஸுன்னு பார்க்கும்போது வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஈவனாக தான் பண்ணாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் போக இன்னும் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குது. ரெண்டாவது அந்த சிம்னாட்டிக்ஸ் அதிகமாக பண்ணுறது வந்து பெரிய தப்பு. ஏன்னா ஏதாவது ஒன்றுன்னா சின்ன இன்ஜுரினா 2-3 மாதம் வந்து அவங்க லைஃப் கேரியரே இதாகிடும்.
சின்ன கால் கையெல்லாம் இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன ஆகுன்ட்டு பட்டை எனக்கு நான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எப்படி இருக்காங்கன்னு. அதெல்லாம் வந்து சிம்னாட்டிக்ஸ் வந்து பார்த்து கவனமாக பண்ணணும். சரி மக்களே, பார்த்து பண்ணட்டும் அவங்க. நம்ம வந்து நாளைக்கு இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நன்றி மக்களே.